வணக்கம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று பிற்பகல் 3:30 மணி அளவில் தமிழக ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கரை சந்திக்கிறார். தவேக தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக நாளை பதவியேற்க இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தவேக ஆதரவு எம்எல்ஏக்களின் அந்த கடிதங்களை தற்பொழுது ஆளுநரை சந்தித்து வழங்க இருக்கிறார். அதே போன்று ஆட்சி அமைப்பது குறித்தும் இந்த ஆலோசனையில் விவாதிக்கப்பட இருக்கிறது. தனது ஆதரவு எம்எல்ஏக்கள் கடிதத்தை ஆளுநரிடம் அளிக்கும் விஜய் ஆட்சி அமைப்பது தொடர்பாகவும் ஆலோசிக்கிறார். நாளைய தினம் நேரு உள் விளையாட்டரங்கில் இந்த பதவியேற்பு நிகழ்ச்சி நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. ஒருவேளை ஆளுநர் அழைப்பு விடுத்தால் நாளையே பதவியேற்பு விழாவை நடத்துவதற்கும் தற்பொழுது திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று அமைச்சரவை பட்டியலையும் அவர் அளிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தன்னுடன் யாரெல்லாம் அமைச்சராக பொறுப்பேற்பார்கள் என்ற பட்டியலையும் அளிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் அவர்களுடன் இணைந்து 20 to 25 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்பார்கள். கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு சில அமைச்சர் பொறுப்புகளை விட்டுக் கொடுப்பது தொடர்பாகவும் பார்த்தோம்னா ஏற்கனவே முடிவெடுக்கப்பட்டு வருகிறது. விரைவில் அது முடிவுக்கு வந்த பிறகு மற்றவர்களும் அமைச்சர்களாக பொறுப்பேற்பார்கள் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது தமிழக பொறுப்பு ஆளுநராக இருக்கக்கூடிய ராஜேந்திர அர்லேக்கர் கேரளாவுக்கும் ஆளுநராக இருக்கிறார். அவர் விரைவில் மீண்டும் கேரளா செல்ல வேண்டியிருக்கிறது. கேரளா சென்று அங்கிருக்கக்கூடிய அரசையும் அவர் பதவியேற்பு நிகழ்ச்சியை நடத்தி வைக்க வேண்டிய சூழல் இருப்பதனால் தற்பொழுது தமிழ்நாடு மற்றும் கேரளா உள்ளிட்ட 2 மாநிலங்களையும் நிர்வகித்து வரக்கூடிய அர்லேக்கர் அவர்கள் முதலில் தமிழ்நாடு அரசை அமைத்துவிட்டு மீண்டும் கேரளா புறப்பட்டு செல்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்குள் தற்பொழுது தவேகாவிற்கு 108 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்கக்கூடிய நிலையில் மேலும் ஒரு சில எம்எல்ஏக்களின் ஆதரவை பெறுவதற்கு தற்பொழுது தவேகா முனைப்பு காட்டி வருகிறது. விரைவில் இந்த தவேகாவுடன் கூட்டணி சேரக்கூடிய கட்சிகள் எது எது என்பது குறித்த முடிவு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சற்று நேரத்திற்கு முன்பு தலைமைச் செயலாளர் உள்ளிட்டவர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள். சட்டப்பேரவை செயலாளர் ஸ்ரீனிவாசன் அவர்களையும் சந்தித்திருக்கிறார். விரைவில் ஒரு தற்காலிக சபாநாயகரை நியமித்து அவர்கள் பார்த்தோம்னால் தவேகா எம்எல்ஏக்களுக்கு பொறுப்பெடுத்து வைப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.